இன்றைக்கி தை 1 பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் வந்து காலையில் 8:30 மணிக்குள்ளேயே வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து காலையிலேயே சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பசங்களுக்கு சக்கரை பொங்கல் தான் பிடிக்கும்னால அவங்க சக்கரை பொங்கல் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதுவே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நல்ல நாள் அதுமாக கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டோம். அதுக்காக நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் தஞ்சாவூர் டு கும்பகோணம் போயிருந்தோம். போகிற வழியில் நெல் வயல்லாம் பார்த்தோம். இது பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. சின்ன வயசில் இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். நிறைய பச்சைப்பு இருக்கனால ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கும். நான் வந்து ட்ரெயினில் போனேன்னா ஜன்னல் சீட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டே போவேன். இப்போ அது ஞாபகம் எனக்கு அப்படியே வந்துச்சு. இப்போ வந்து என் பசங்க தான் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. அவங்களும் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் வியப்போதெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. என்னம்மா இது அப்படின்லாம் இடையில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நம்ம எப்போயாச்சும் தானே போகிறோம். இந்த தஞ்சாவூர் ரோட்டிலலாம் போகிறது ரொம்ப ரேர் தான். ஸோ நாங்கள் வந்து இது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அது வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த நெல் வயல்கள்லாம் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு கும்பகோணம் ஸ்டேஷன் தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து எல்லோரும் ரெடியாக இருந்தோம். இடையில இப்படி வேடிக்கை நம்ம பார்த்துட்டே போனோன்னா நம்ம ஸ்டேஷன் வரதே நமக்கே தெரியாது. இடையில சின்ன பையனும் குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டான். அது என்னன்னு தெரியல, ட்ரெயினில் போகும்போதே நமக்கு சின்னதாக தூக்கம் வந்துடுது எப்போவுமே. அது காலை நேரத்துலலாம் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கும்பகோணம் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். கோயில் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பெரிய கோயில், அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோயில், நாகதோஷ பரிகார ஸ்தலம். ரொம்ப நாளாகவே இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே நிறைய கலை சிற்பங்களெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த கோயிலை சுற்றி பார்க்குறதுக்கு மட்டுமே நமக்கு நிறைய டைம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது உள்ள. நிறைய சிற்பங்கள் இருக்குது, கலை வண்ணங்கள் இதெல்லாமே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நிறைய டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்ல பெரிய கோயில் தான், நிறைய இடம் இருக்குது. கோயிலுக்கு வந்தாலே நமக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷம் வந்துடுங்க, ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடுதுங்க. ஸோ கோயிலுக்குள்ளே போய் நாகேஸ்வர சாமியெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற சின்ன சின்ன சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். வெளில வந்து அங்கே இருக்கிற மற்ற இடத்த எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஒன்றுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய சாமிகள் இருக்குது. சின்ன சின்ன சாமிகள் பார்த்தோன்னா இங்கே நிறைய இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சக்தி சொல்கிறாங்க, ஒவ்வொரு பரிகாரம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்குங்கிறாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து சாமிக்கிட்ட அங்கே வழிபாடு நடத்திட்டு வெளில அவ்வளோவா கூட்டம் நமக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கூட்டம் இருந்துச்சு, நல்ல கூட்டம் இருந்துச்சு. எங்களுக்கும் இன்றைக்கி இந்த திருநாளை, இந்த பொங்கல் திருநாளில் இந்த சாமி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் உண்டு. கும்பகோணம்னாலே டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது கோவில் நகரம். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து, அதாவது கும்பகோணம் டவுன்லேருந்து இந்த கோயிலுக்கு வர வரையும் நிறைய கோயில்கள் இருந்துச்சு. இந்த கோயில் வரதுனால நாங்கள் எங்கேயுமே நிப்பாட்டாமல் வந்துட்டோம். ஸோ இன்னொரு வாட்டி போகும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு வரணும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். இந்த வருஷம் ரொம்பவே நல்லா போகணும், எல்லாருக்குமே இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும்னு நாங்கள் இந்த டயத்தில் வேண்டிக்கிட்டோம். எல்லோரும் பார்க்க வேண்டிய கோயில் தான் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ நாகேஸ்வரர் திருக்கோவில்.